வணக்கம் மக்களே. நீங்க பாஸ்ட்ல பண்ணின தப்புக்காக இன்னமும் வருத்தப்படுறீங்களா? இல்லனா மனம் திருந்தியும் நாம செஞ்சத கடவுள் மன்னிப்பாரா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த பதிவை முழுசா கேளுங்க. அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பதிவுக்குள்ள போகும் முன்ன எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த கதையில பல பாவங்களை தன்னோட வாழ்க்கையில பண்ணியும் ஒரே ஒரு முறை கடவுளோட நாமத்தை சொன்னதுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த காலத்துல அஜாமிலன் அப்படின்னு ஒரு நல்ல பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பண்டிதன் இருந்தான். அவன் நல்ல வேதம் கற்று யாகம் செய்து தனது குல தர்மத்தை கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு செல்லும் வழியில ஒரு வேசி பெண்ணை பார்த்தான். அவளை பார்த்த அடுத்த கணமே அவளோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு அவளுடன் சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சான். அதற்கு பின்னர் நாட்கள் ஓடுது. அவனும் வறுமையின் பிடியில் அவனோட வாழ்க்கையை நடத்திட்டு வரான். வழி தவறி தனது பிராமண தர்மத்தையும் நற்பண்புகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு திருட்டு, சூது, பொய், மதுபானம் மற்றும் வேறு பல அநீதி செயல்கள்லையும் ஈடுபடுறான். இப்படியே குற்ற உணர்ச்சி இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வரான். அவனுக்கு பல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல கடைசி பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கிறான். மற்ற குழந்தைகளை காட்டிலும் இவன் மேல கொஞ்சம் அதிகமாவே அளவு கடந்த பாசம் வைக்கிறான். இப்படியே அவனோட வாழ்க்கையோட நாட்களும் நகருது. குழந்தைகளும் நல்லா வளர்றாங்க. இவனுக்கு வயதாகி வாழ்க்கையோட கடைசி காலமும் வருது. அப்புறம் அவன் வாழ்ந்த பாவ வாழ்க்கைக்கு சாட்சியா யமதூதர்களும் அவனை நரகத்துக்கு அழைத்து செல்ல வராங்க. அவர்களின் கோர ரூபத்தை பார்த்து இவன் அப்படியே நடுநடுங்கி போனான். அப்போ தன்னோட கடைசி மகனான ஆசை மகனை நாராயணா நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்ட மறுகணமே விஷ்ணு தூதர்கள் அவனை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போக வராங்க.